இந்திய சினிமாவில் ஒரு காலத்துல முன்னணி ஹீரோயினா கொடிகட்டி பறந்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி. தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கன்னியா கொண்டாடப்பட்ட இவங்க பாலிவுட் சினிமா பக்கம் போனதும் தமிழ் படங்கள்ல அதிகமா நடிக்கல அப்படின்னாலும் அங்க லேடி சூப்பர் ஸ்டாரா மாறினாங்க. கடந்த 2018ஆம் ஆண்டு துபாயில உறவினர் திருமணத்துக்கு போனப்போ மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாங்க. ஸ்ரீதேவியை தொடர்ந்து அவங்களுடைய மகள்களான ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூர் 2 பேருமே இப்போ சினிமாவில் நடிக்க துவங்கிட்டாங்க. இந்த நிலையில தன்னுடைய அம்மா மறைவுக்கு அப்புறம் ஜான்வி எதிர்கொண்ட சில விமர்சனம் பத்தி இப்போ பேசியிருக்காங்க. அதாவது தன்னுடைய அம்மாவின் எதிர்பாராத மரணத்துக்கு அப்புறம் பொது இடத்துல என்னிடம் துக்கம் விசாரிச்சாங்க. என் அம்மாவுடைய மரணத்தின் போது அமைதியா இருந்ததுக்கு உணர்ச்சியற்றவர் அப்படின்னு என்ன விமர்சனம் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அம்மா மறைவுக்கு அப்புறம் நான் என் படத்துடைய ப்ரமோஷன் அப்போ சிரிச்சதுக்காக கூட சர்ச்சையில சிக்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் முறையா பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுச்சு. முதல் சீசன் ஆரம்பத்துல பல எதிர்ப்புகளை சந்திச்சாலும் அதுக்கப்புறம் அதிகப்படியான ரசிகர்கள் விரும்பும் ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியா மாறுச்சு. இதுவரைக்கும் வெற்றிகரமா 8 சீசன் நிறைவடைஞ்சிருக்கிற நிலையில கூடிய சீக்கிரம் பிக் பாஸ் சீசன் 9 தொடங்க இருக்கு. சமீபத்துல தான் இதோடைய ப்ரோமோவும் ரிலீஸ் ஆச்சு. கடந்த 8வது சீசனை முதல் முறையா விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்கினாரு. இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியா கமல் தொகுத்து வழங்குவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்த நிலையில சமீபத்துல வெளியான ப்ரோமோ மூலம் இந்த முறையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குறது உறுதியாகி இருக்கு. போன முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க 20 முதல் 30 கோடி வரை மட்டுமே சம்பளமா வாங்கின விஜய் சேதுபதி இந்த முறை அதிரடியா 75 கோடி சம்பளமா வாங்க உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. மலையாள சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா வலம் வருபவர் தான் மம்முட்டி. மலையாள படங்களை தாண்டி சில தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இவருக்குன்னு தமிழ் சினிமாவில் தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. கடந்த சில மாசமாவே மம்முட்டிக்கு உடல்நிலை மோசமா இருந்த நிலையில அவர் தொடர் சிகிச்சையில இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. இப்போ உடல் நலம் குணமடைஞ்சு மீண்டும் படங்கள்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரி, மம்முட்டி நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் BA மற்றும் LLB ஆகிய படிப்புகளை முடிச்சிட்டு 3 வருஷம் வக்கீலா ஒர்க் பண்ணாராம். அதுக்கப்புறம் படங்கள் நடிக்க தொடங்கினதுனால வக்கீல் தொழிலை விட்டுட்டாராம். மம்முட்டி ஒருவேளை நடிக்க வரல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கிரிமினல் லாயரா ஆகியிருப்பாருன்னு அவருடைய குடும்பத்தினரே சொல்றாங்க. அப்படின்னா பாருங்க. தமிழ் சினிமாவில் கேப்டன் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டு ஒரு சிறந்த நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடப்பட்டவர் தான் நடிகர் விஜயகாந்த். ஏழை மக்களுக்காக தன்னால முடிஞ்ச வரைக்கும் பல உதவிகளை செஞ்சவர். கடந்த 2023ஆம் ஆண்டு உடல்நல பிரச்சனை காரணமா உயிரிழந்தாரு. இவருடைய மறைவு திரையுலகம் மற்றும் அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தான் இவரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ராஜா ராணி படத்துல நடிக்கும் வாய்ப்பை விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டாராம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அவர் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல ராஜா ராணி அப்படின்னு பெயரிடப்பட்ட படத்துல அவர் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணங்களால அந்த படத்துல விஜயகாந்தால நடிக்க முடியாம போச்சு. பின்னர் இந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பல வருஷங்கள் கழிச்சு இயக்குனர் அட்லி அதே தலைப்புல ராஜா ராணி படத்தை நயன்தாரா, ஆர்யா மற்றும் ஜெய்ய வச்சு இயக்கி மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு. சரிகமபா நிகழ்ச்சி இப்போ 18 வாரங்களை கடந்து மிகவும் வெற்றிகரமா ஒளிபரப்பாகி வருது. கடந்த வாரம் ஒருவருக்கொருவர் சுற்று நடந்துச்சு. இதுல போட்டியாளர் தரங்கிணி வெளியேற்றப்பட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த வாரம் இசையமைப்பாளர் தேவாவின் சுற்று நடந்திருக்கு. இதுல போட்டியாளர்கள் தேவாவின் பாடல்களை பாடி அவர்கிட்டயே பாராட்டுகளை பெற்றிருக்காங்க. குறிப்பா இதுல தேவயானியோடைய மகள் இனியா தன்னுடைய அம்மா நடிச்சு தேசிய விருது வாங்கின படமான காதல் கோட்டை படத்துல இடம்பெற்ற நலம் நலமறியா அவள் பாடலை தான் பாடியிருக்காங்க. இனியா பாடினதை கேட்டு தேவா மனமுருகி அவங்கள பாராட்டி இருக்காரு. மேலும் இறுதியா தேவயானி காதல் கோட்டை படத்துல இடம்பெற்ற கிளைமேக்ஸ் காட்சிய ரீக்ரியேட் செஞ்சு கண்ணீர் விட்டு கதறியபடி நடிச்சு காட்டியது அங்க கூடியிருந்த அனைவரையுமே பிரமிக்க வச்சது.